செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் வைத்தீஸ்வரன் கோவிலில் விற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய 8 வரி பாடல் உரத்துறை போதத் என்று தொடங்குகின்ற ஒரு அருமையான பாடல். இதை இந்த தொகையரா வரிசையிலே பாடியிருப்பார்கள் ஆதீன கர்த்தாக்கள். அதுபோலவே நாமும் இன்று பாடலாம். எளிமையான சந்தம். தனத்தனத்தான தனத்தான உரத்துறை போதத்து தனியான உரத்துறை போதத்தனியான உன்னை சிறிது ஓத தெரியாது உன்னை சிறிது ஓத தெரியாது உரத்துறை போதத்தனியான உன்னை சிறிது ஓதத் தெரியாது மரத்துறை போலுற்று அடியேனும் மரத்துறை போலுற்று அடியேனும் மலத்து இருள் மூடி கெடலாமோ மலத்திருள் மூடி கெடலாமோ மரத்துறை போலுற்றடியேனும் மலத்திருள் மூடி கெடலாமோ பரத்துறை சீலத்தவர் வாழ்வே பரத்துறை சீலத்தவர் வாழ்வே பணித்தடி வாழ்வற்றருள்வோனே பணித்தடி வாழ்வுற்றருள்வோனே பரத்துறை சீலத்தவர் வாழ்வே பணித்தடி வாழ்வுற்றருள்வோனே வரத்துறை நீதற்கொரு சேயே வரத்துறை நீதற்கு ஒரு சேயே வைத்தியநாத பெருமாளே வைத்தியநாத பெருமாளே பரத்துறை நீதற்கொரு சேயே வைத்தியநாத பெருமாளே. மரத்துறை போலுற்றடியேனும் மலத்திருள் மூடி கெடலாமோ வரத்துறை நீதற்கொரு சேயே வைத்தியநாத பெருமாளே
வைத்தியநாத பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். உரத்துறை போதத் தனியான உறுதி வாழ்ந்த ஞானத்தின் தனிப்பெரும் பொருளான உன்னை சிறிது ஓதத் தெரியாது. முருகா, உன்னை சிறிதளவேனும் போற்றத் தெரியாமல் இருக்கிறேனே. மரத்துறை போலுற்று அடியேனும் மரக்கட்டை போன்று இருந்த அடியேனும். இந்த மரக்கட்டை அப்படியே நிறுத்தி வைத்தால் நிற்கும், சாய்ந்தால் ஒரே விதமாக சாய்ந்துவிடும். நிதானம் இல்லாமல் அதற்கு ஒன்றும் தெரியாது. இந்த உடலை கூட அப்படித்தான் சொல்லுவார்கள். ஆன்மா ஆண்டவன் உடலில் இருக்கும் வரை இந்த உடல் பிறருக்கு உதவி செய்வதற்காக இருக்கும். இந்த ஆன்மாவோ அல்லது ஆண்டவனோ இந்த உடலிலிருந்து போய்விட்டால் மரக்கட்டை விழுவது போல இந்த உடல் பொத்தென்று விழுந்துவிடும். இதைத்தான் மரத்துறை போலுற்று அடியேனும் மரக்கட்டை போன்று இருந்து அடியேனும் மலத்திருள் மூடி கிடலாமோ. ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் இருப்பது இருள் போல என் மனத்தை மூடி நான் கெட்டுப்போகலாமா முருகா என்று கெஞ்சி கேட்டுக் கொள்ளுகிறார் அருணகிரிநாதர் வைத்தியநாத பெருமாளிடம். பரத்துறை சீலத்தவர் வாழ்வே, மேலான நிலையிலுள்ள புனித வாழ்க்கையாளரின் செல்வமே. சிவபெருமான் தான் மேலான எல்லா விதத்திலும் உயர்ந்த கடவுள், வாழ்க்கையாளரின் செல்வமே. பனித்தடி வாழ்வுற்று அருள்வோனே, உனது திருவடியில் பணிவித்து வாழ்வு பெற அருள்வோனே. இந்த முருகர் திருவடியில் வணங்குவதற்கு முருகனே நினைத்து கொண்டால்தான் இந்த சரீரம் அவனை போய் பார்க்கவே முடியுமாம். இதைத்தான் இதிலே கூறுகிறார். உன் திருவடியில் பணிவித்து வாழ்வு பெற. ஏனென்றால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பார். அவன் அருள் இல்லை என்றால் இந்த பணிவே ஆன்மாக்களுக்கு ஏற்படுவதில்லை. பலரையும் பார்க்கின்றோமே, நான் தான் எல்லாம் செய்து விட்டேன், எனக்கு மேலாக நிகராக யாரும் இல்லை என்று கூறுபவர்கள் இருக்கிறார்கள். வாழ்வு பெற அருள்வோனே, வரத்துறை நீதற்கு ஒரு சேயே. வாழ்வு தருவதே தன் நீதியாக கொண்ட சிவபெருமானின் ஒப்பற்ற சேயே, குழந்தையே. வாரி வழங்குவதிலே வல்லன், அவருக்கு நிகர் அவர்தான். யாருக்கும் எதையும் அவரை பணிந்து வணங்கி நின்றால், தவம் இருந்தால் சிவபெருமான் கொடுத்து விடுவார். அந்த வரம் அவர் எல்லைக்கு உட்பட்டதாக இருந்தாலும் சரி, அதற்கு மேலாக இருந்ததாலும் சரி, அவர் வழங்கி விடுவார். ஏனென்றால் அன்பின் முதிர்ச்சி காரணமாக அவர் கேட்பதையெல்லாம் கொடுத்து விடுவார். அதைத்தான் அவருடைய ஒப்பற்ற ஒரு சேயே என்கிறார். வைத்தியநாத பெருமாளே, வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கும் நாதனாம் சிவனுக்கு பெருமாளே என்று இந்த பாடலிலே அழகாக கூறியுள்ளார் அருணகிரிநாதர்.
உரத்துறை போதத்தனியான உனை சிறிது ஓத தெரியாது. மரத்துறை போலுற்று அடியேனும் மனத்து இருள் மூடிக் கெடலாமோ. பரத்துறை சீலத்தவர் வாழ்வே பனித்தடி வாழ்வுற்றருள்வோனே. மரத்துறை நீதற்கொரு சேயே வைத்தியநாத பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.